ஹல்லேலூயா. உற்சாகம் உற்சாகம் தேவை, உற்சாகம் இன்னும் உற்சாகம் தேவை. உற்சாகத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக கடன் செல்லும் போது நாம் எல்லாரும் கண்களை மூடி விண்ணப்பத்தில் நிற்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி ராஜா. இயேசுவாகிய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது என்றபடி இந்த நேரத்தில் ஆண்டவரே அடியல் என்ன ப்ரிப்பேர் செய்தாலும் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே இவர்களுக்கு வேண்டிய மன்னாவை ஆண்டவரே போஷாக்காக கொடுத்து ஆண்டவரே வெறும் வார்த்தை ஏதோ வந்தோம், சண்டே கம்யூனியன் எடுத்தோம், வர்ஷிப் பண்ணோம், வார்த்தையை பிடிச்சு போகணும்னு சொல்லாதபடிக்கு ஆண்டவரே ஆழத்தில் ஆணி வேராக ஆண்டவரே அது வளரும்படியாக ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே அந்த ஆணிவேர் ஒரு நாளும் ஆண்டவரே எத்தனை காற்று அடித்தாலும் எத்தனை விதமான புயல் அடித்தாலும் ஆண்டவரே எஸ் மாஸ்டர் ஹல்லேலூயா நீர் ஆண்டவரே அந்த ஆணிவேர் பலமாக இருந்து ஆண்டவரே அவளுக்கு வேண்டிய காரியங்கள் ஆண்டவர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கும்படியாக ஆண்டவரே உடைய கிருபையும் உடைய இரக்கமும் உடைய தயவும் பாராட்டப்படுற தயவும் கிருபைக்காக நன்றி ராஜா. அடியால் அல்ல, நீரே பேசுவீராக, நீரே பேசுவீராக, நீரே ஆண்டவரே உடைய வார்த்தையை மன்னாவை கொடுத்து ஆண்டவரே ஆச்சரியம் செய்யுங்க, அது செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்க ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாருக்கும் வணக்கம். 2 நாள் சில பேர் வந்திருக்காங்க, அவங்க என்னை பார்த்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் என்னுடைய என்ன சொல்கிறது என்னுடைய சாட்சிகள் என்னுடைய வசனங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இப்பொழுது நிறைய பேருக்கும் போயிருக்கலாம். ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எபேசியர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம், எபேசியர் 11:1 வசனம். எபிரேயர் 11. ஆமென். இன்னைக்கு நான் எடுத்துக்கொள்கிற டாபிக் வந்து விசுவாசமும் அன்பும். என்னது? விசுவாசம் அன்பு. இது ரெண்டத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ விசுவாசமும் அன்பு. விசுவாசம் இல்லைன்னா அன்பு வராது. ஸோ அன்பு இல்லைன்னா என்ன வராது? விசுவாசம் வராது. ஸோ தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்தாரு? அன்பை கொடுத்தாரு. எப்படி அன்பை கொடுத்தாரு? தன்னையே தகன பலியாக கொடுத்தார் அல்லவோ. ஸோ அந்த அன்புக்குரிய காரியத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? விசுவாசத்தில் பலப்படுகிறோம். ஸோ விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியாது? நுழைய முடியுமா? நுழையவே முடியாது. ஸோ இங்கே நம்ம பார்க்கலாம், ஃபஸ்ட்டு 11th சாப்டரில் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் விசுவாசமானது நம்பப்படுபவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும் ஆகிறது. ஸோ இது என்னுடைய சாட்சி தான் இதுலேயும் வரப்போகிறது. இல்லை அப்படியே தொடர்ந்து நம்ம படிக்கலாம். 6வது வசனத்துக்கு போங்க. இதுலேயே எபிரேயர் 6ஆம் வசனத்துக்கு போங்க. நெக்ஸ்ட் படிங்க, அப்படியே படிச்சுட்டே வாங்க. என்ன ஆனாரு? நீதிக்கு சுதந்திரவாளி ஆனார். ஸோ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அங்கே நம்ம என்ன பண்ணணும்? நம்ம விசுவாசிக்க வேண்டும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த வசனம் என்ன பார்த்தோம்? விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாகிறது. அப்போ நோவாவோட காலத்தில் நம்ம பார்க்க போனால் நோவாவுக்கு வந்து மழை வரும் தெரியுமா? தெரியாது. இவ்வளோ முழுகும் தெரியுமா? உலகமே மூழ்கி அடிக்கப்படும் தெரியுமா? தெரியாது. ஆனால் ஒரு விசுவாசம் அவர்கள் இருந்தது. என்ன விசுவாசம்? தேவன் சொன்ன காரியத்தை எடுத்து செய்விக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உறுதி இருந்தது. ஸோ அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம் 7வது வசனத்தில். விசுவாசத்தினால் நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவன் எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளனாகி. எப்படி ஆனா? பயபக்தி உள்ள. ஸோ நாமளும் எப்படி இருக்கணும்? பயபக்தியுடன் தேவன் வருங்காலத்தை குறித்து பேசும்போது நம்ம எப்படி இருக்கணுமா? பயபக்தியுடன் இருக்க வேண்டும். அதே போல போங்க 8வது வசனம் போங்க. ஆமென். ஃபர்ஸ்ட் நோவா என்ன பண்ணாரு? பயபக்தி உள்ளனாகி. நெக்ஸ்ட் நம்ம ஆபிரகாம் என்ன பண்ணார்? நம்ம ஐயா என்ன பண்ணார்? அவரு போகும் இடம் எங்கன்னு தெரியாது என்ன பண்ணாராம்?
கீழ்ப்படிந்தார். என்ன பண்ணாம கீழ்ப்படிந்தார் அவர். ஸோ இதுதான் விசுவாசம். எல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசம். எங்கே போகணும் தெரியாது, எந்த இடம் தெரியாது நமக்கு, ஆனாலும் நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசத்திலே. நெக்ஸ்ட் நம்ம அதே போல் 11வது வசனம் படிங்க. ஆமென். எல்லாம் செத்து போச்சு, அதாவது ஒன்றுமே இல்லை, இவ்வளோதான், இதுதான் வாழ்க்கையா? அப்படி ஒன்றுமே இல்லை, டெட் எண்ட் வந்து நின்னாச்சு. ஆனாலும் அங்கே என்ன ஆண்டவர் செய்கிறாரு? உண்மையுள்ளவள் என்று நீ கர்ப்பம் தரிக்க என்ன சொன்னாரு? பலனை கொடுப்பா. தேவன் என்ன பண்ணுவாரு? நமக்கு டெட் எண்ட், we cannot go either right or left, என்ன பண்ணும் தெரியலன்னு சொல்லி காத்துன்னு இருக்க வேலையிலே தேவன் என்ன செய்கிறாரு? பலம் கொடுக்கிறார், சத்து கொடுக்கிறார், தைரியம் கொடுக்கிறார். இங்கே சேராளுக்கு கொடுத்தது போல உங்களுக்கும் தேவன் என்ன செய்வார்? தருவார். அதே போல 17வது வசனம் போங்க. அதுலேயே அப்போ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? சோதிக்கப்பட்ட போது ஃபர்ஸ்ட் அவர் பயத்தோடு இருந்தார்ல, விசுவாசித்தா பயத்தில் இருந்தார். சேரலுக்கு பலன் கொடுத்தாரு, குழந்தை வந்துச்சு, ஈசாக்கு பெற்றெடுத்தார். ஆனால் நெக்ஸ்ட் என்ன வந்துச்சு? சோதனை வந்துச்சா வரலையா? சோதனை வரும். தேவன் பாதத்தில் நாம் இருக்கும்பொழுது என்ன வரும்? நமக்கு நிச்சயமாகவே என்ன வரும்? சோதனை வரும். இப்போ இங்கே நீங்கள் அப்படி தாண்டி போங்களேன், உடனே ஒரு எரிச்சல் வரும், உடனே ஒரு கோபம் வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? அந்த எரிச்சலுக்குள்ளே நுழையக்கூடாது, அந்த கோபத்துக்குள்ளே நுழைஞ்சு போகக்கூடாது. என்ன பண்ணு? வசனம் சொல்லுது, எரிச்சல் அடையாத, சாந்தி, பொறுமையாரு. ஏன் பெருசல் படுற? இப்போ தான் மெசேஜ் கொடுத்துட்டு வந்த, ஏன் கோபப்படுற? சந்தோஷமாரு, சந்தோஷமாரு, இவ்வளோதான். அதே மாதிரி நீங்களும் சொல்லி பாருங்களேன், சந்தோஷம் பாருங்க. சோதிக்கப்படும் பொழுது நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வசனம் பாருங்க. ஈசாக்கின் இடத்திலே ஆமென். ஸோ எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க கரெக்டா? எல்லாம் கையில் என்ன பண்ணாங்க? ஈசாக்கோட சேர்ந்து எல்லாம் என்ன சொல்கிறது, அந்த விறகு எல்லாமே எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ ஈசாக்கு பருதாமல் கேட்குற, அப்போ எல்லாம் இருக்கேப்பா, பலி கொடுக்க ஆடு எங்கே அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அவர் தெரியல, அவர் தான் பலி ஆடுன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு? தகப்ப என்ன சொல்கிறாரு? தேவன் பார்த்து கொள்வார். அழகாக பலி, எல்லாம் பலியெல்லாம் இது பண்ணுறதுக்கு பையனையும் போய் வச்சுட்டாரு. நம்ம பிள்ளைங்களை என்ன பண்ணுவாங்க? என்னையா நீ பலி கொடுக்குறன்னு சொல்லி ஓடி வந்துருங்க. ஆனால் அந்த காலத்தில் தேவன் என்ன பண்ணார்? ஈசாக்க மௌனமாக, ஏன் தகப்பன் என்ன சொன்னார்? தேவன் பார்த்து கொள்வார். ஒவ்வொரு விஷயமா இருந்தாலும் என்ன பண்ண? நம்ம மௌனமாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும். சாந்த குணம். என் பேர் சாந்தி தான், பாதி சாந்தம் பாதி வந்து கொஞ்சம் நான் உண்மையாக சொல்லிவிடுவேன், நான் பேசுவேன். எந்த நேரத்தில் வாயை திறக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்? வாயை திறக்க வேண்டும். எந்த இடத்துல வாயை பூட்டிக்கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்? வாயை பூட்டிக்கொள்ள வேண்டும். ஸோ தேவன் பார்த்து கொள்வார், தேவன் பார்த்து கொள்வார். அதே போல் பார்க்கலாம். 22வது வசனம் போங்க. ஆமென். அந்நிய காலம், அவர் இறந்தே போயாச்சு, ஆனால் அவர் விசுவாசித்தாரா? என்ன விசுவாசித்தாரு? என்னுடைய எலும்பு எங்க இருக்கக்கூடாது? எகிப்துல தேவையில்லை, இந்த எனிமீஸ் கிட்ட தேவையே இல்லை, எங்க கொண்டு போங்க? ஆண்டவர் உங்களுக்கு என்று கட்டளை கொடுக்க போகிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நான் உயிரோடு இல்லை என்றாலும் பரவாயில்லை, என்னுடைய எலும்புகள் எங்க இருக்கக்கூடாது? பார்வோனுடைய அந்த சிறையில், அந்த அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாது, சுதந்திரமாக எடுத்து செல்லுங்கள்னு சொல்லி கண்டார் அவரு? காணல. ஆனா ஒரு நம்பிக்கை, அதே நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையும் அடங்கி இருக்கிறது. ஸோ எகிப்துக்கு கொண்டு போங்கள் சொன்னார். அதே போல பார்க்கலாம். 24வது வசனம். ஆமென். ஸோ நல்லதானே இருந்தார் மோசே. எப்படி இருந்தார்? ராஜ வஸ்திரம் பொருந்தி எல்லாம் அப்படி கையை காட்டினா ஆளுங்க, இப்படி கையை காட்டினா ஆளுங்க, அப்படி தானே இருந்தார். ஆனால் என்னைக்கு நான் இவர்களுடைய பிள்ளை இல்லை என்று தெரிந்த பிறகு அவர் போக முடிஞ்சிச்சா?
என்னுடைய ஜனங்கள் அடிமையா இருக்கிறாங்க, அவர்களுக்காக நான் ஏதாவது செய்ய வேணும்னு சொல்லிக்கிட்டு எப்படின்னாரு, அவர் வந்து அந்த இடத்தை விட்டு போகாத, அதாவது என்ன சொல்றது, அந்த ராஜ்யத்தில் தங்கல. அவர் என்ன பண்ணாரு, பார்வோன் குமார்த்தியின் மகன் என்னப்படுவதை வெறுத்து என்ன பண்ணாரு, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவத்தை பார்க்கிலும் துன்பத்தை அனுபவத்தை தெரிந்து கொண்டார். ஸோ இப்போ நம்ம நிறைய இப்போ வசனங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். இதில் வந்து இந்த இடத்துல நம்ம இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தினாலே நிறைய நீங்கள் கவுண்ட் பண்ணுங்களேன், குறைஞ்சது 13-15 தடவையாவது வரும் விசுவாசம் 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 சொல்லிட்டு. ஸோ இதை வந்து மந்த்லி ஒரு வாட்டியாவது இல்லை 10 நாளைக்கு ஒரு வாட்டியாவது இதை எடுத்துக்கொண்டு படிங்க. இது வந்து ஒரு பூஸ்ட், எக்ஸ்ட்ரா எனர்ஜி அப்படி சொல்கிறேன் நான் உங்களுக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய காரியங்கள் இப்போ நான் சொன்ன பிரகாரமாக காணாதவைகளை நம்ம என்ன பண்ணுறோம், கண்டு ருசிக்கும்படியாக தள்ளப்பட்ட இடத்துல நம்ம என்ன பண்ணோம், நீ என்னை தள்ளிட்டல பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், சந்தோஷமா தேவன் திரும்பவுமாக நீங்கள் நாட்டுவார், இதே பட்டணத்துக்குள்ளாக என்னை கொண்டு வருவார். எந்த இடத்துல நான் தலை குனிந்தனோ அதே இடத்துல என்ன பண்ணுவார், நம்மளை தலை தூக்கி நிற்க செய்வார். திருமணமாகி 7 ஆண்டு காலங்கள் காத்திருந்தேன் கணவருக்காக, யாருன்னு தெரியாதபடிக்கு. பிற்பாடு அந்த 7 ஆண்டு காலங்கள் முடிந்த பிறகு எப்போ இவர் எனக்கு என்னுடைய கழுத்தில் தாலி கட்டினாரோ, அங்கே யூஎஸ் தேசம் திருமணம் ஆயிட்டு, தாயோ தந்தையோ கூட பார்த்து யாருமே வரல. யார் இருந்தார், எனக்காக தேவன் தான் இருந்தார். நான் திரும்பி பார்ப்பேன் மேரேஜ் நடக்கும்போது. என்ன ஆண்டவர் சொன்ன, உனக்கு அம்மா வேணுமா அப்பா வேணுமா இல்லை நான் வேணுமா, உனக்கு யார் வேணும் அப்படி சொல்லி கேட்பார். எனக்கு நீங்களே போதும் ஏசப்பா அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த டைம் வந்து எனக்கு 27 வயசு தான் எனக்கு ஆகும்பொழுது, தனியாக தான் இருந்தேன் நான் அங்கே. ஸோ அப்போ சொல்லும் பொழுது நமக்கு அம்மா அப்பா வேணும் தானே யோசிப்போம் திருமணத்திற்கு. ஆனால் நம்ம காணலை. ஆனால் இந்த வசனம் எனக்கு பேசப்பட்டது அப்படி சொல்ல நான். இந்த வசனத்தின் மூலமாக அப்போ ஆண்டவர் சொன்னார், உனக்கு அம்மா அப்பா வேணும்னா அவங்க மட்டும்தான் வருவாங்க, அவங்க மட்டும் தான் ஆசீர்வதிப்பாங்க. உனக்கு நான் வேணுமா, தேவதூதர்கள் வேணுமா திருமணம் நடக்கும்போது. அப்போ நம்ம எது பெருசு, தேவதூதர்களும் தேவனுடைய பிரசனம் தான் பெருசு. அப்போ நான் சொன்னேன், நீங்களே வாங்க, எனக்கு அம்மா அப்பாலாம் வர வேணாம். ஏன்னா டிக்கெட் எடுத்து வர முடியல. அந்த டைம் தான் அந்த ட்வின் பில்டிங் இடியப்பட்டது, அந்த ட்வின் டவர் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் நடந்த கல்யாணம் எங்களுக்கு. ஸோ அப்போது எல்லாம் போயாச்சு. இப்போ மணமகள் எல்லாம் என்னென்ன வரவேற்பு எல்லாம் பண்ணியாச்சு. தாலி கட்டுற தருணத்திலே நான் மெதுவாக ஒரு குழந்தைய போல திரும்பி, ஆண்டவரே வந்துட்டிங்களா, தேவதூதர்களே வந்துட்டிங்களா, சபை நிறைஞ்சிடுச்சா அப்படி திரும்பி பார்க்குறேன். அப்போது திரும்பி பார்க்கும் பொழுது தேவதூதர் பிரசன்னத்தை உணர்ந்தேன். நல்லபடியாக திரும்ப நடைபெற்றது. எதுக்கு சொல்றேன்னா, காணப்படாதவைகள், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளினாலும் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமும் ஆயிற்று. அப்படிப்பட்ட காரியம் நம்முடைய ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும் என்றால் நம்ம எப்படி இருக்கணுமா, விசுவாசத்தோட பலத்திருக்க வேண்டும் என்று தேவன் சொல்கிறேன். ஸோ மோசே, நோவா, தானியல் ஒவ்வொரு பிதாக்களும் கடந்து வந்தார்கள். வராமல் இல்லை, எல்லாரும் கடந்து வந்தார்கள். அதே போல தான் நாமளும் என்ன பண்ணுறோம், கடந்து செல்கிறோம். எப்படி கடந்து செல்கிறோம், விசுவாசத்தோடு நாம் என்ன பண்ணுறோம், கடந்து செல்கிறோம். அடுத்த அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6. என்ன சொல்றாரு, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். நம்ம எல்லாம் நிறைய சுயம்தான், நிறைய என்னது சுயத்தினால். சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து. ஸோ இப்போ எனக்கு வந்து நிறைய மாப்பிள்ளை வந்தாலும் சுயம் வருமா வராதா, சுயம் வரும், நிறைய வரும். அன்றைக்கெல்லாம் நான் சொன்னேன் நான், என்னது சுட்டச்சங்கல் வேணுமா சுடாச்சங்கல் வேணுமா ஆண்டவர் பேசுகிறார் என்கிட்ட. அப்போ சுட்டச்சங்கல் எல்லாம் நிற்கும், எவ்வளோ காற்று எவ்வளோ மழை இருந்தாலும். ஆனால் சுடாச்சங்கல் என்ன ஆகிடும், ஒரே காற்று அடித்தாலும் கீழே விழுந்துடும். ஸோ அப்போது நம்ம சுயம் நிறைய பணம் இருக்குது அவருக்கு, கல்யாணம் கட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துச்சு அந்த 7 ஆண்டு காலம் காத்திருந்த பிரகாரத்தினால. ஆனால்
சுய சிந்தனையை சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து கோல். அப்பொழுது அவர் உன் பாதைகளை என்ன பண்ணுவாரு? செவ்வாய்ப்படுத்தினாரா? இல்லை. இன்ன வரைக்கும் 25 ஆண்டு காலங்கள் கடந்து விட்டது. எனக்கு 25வது வருஷம். ஆக்சுவலாக இந்த ஆகஸ்ட் 13 வந்தால் 25வது வருடம் எங்களுக்கு திருமணமாகி. ஆனாலும் செவ்வாய்ப்படுத்தினாரா படுத்தலையா ஆண்டவர் எங்களுக்கு? நிறைய கரடு முருடு தான். எங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக எப்படி இருந்ததுதான்? கரடு முருடான பாதைகள் தான். ஆனாலும் எங்கள் தேவன் எங்கள் 2 பேருக்குமே ஒரே மனசோட, நான் தான் கற்றுவேன், அவர் கற்ற மாட்டார் இன்ன வரைக்கும். ஆனாலும் ஏன்னா அத்தனை ஆப்ரேஷன் நடந்திருக்கு. 1 2 இல்லை, 6 சர்ஜரி, 3 மேஜர் 3 மைனர் சர்ஜரி. வலி வேதனைகள், உடல் ரீதியாக மன ரீதியாக, சத்துரு எதிர்த்துக்குரிய காரியங்கள். என்ன நடக்குன்னு வந்து சும்மா அப்படியே வந்து படுப்பேன், கட்டில் அப்படி ஆட்டுவான் சத்துரு. சொல்லுவது பேர், நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், வராத என்கிட்ட, போயிடு, எப்படி தான் நீ போய் தான் ஆகணும், ஏன் வந்து டென்ஷன் படுத்த. 2006 இதெல்லாம். அதாவது ஆண்டவர் ஒன்று ஒன்றா பழக வைக்க ஆரம்பித்தார். எதுக்கு சொல்கிறேன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவாக நம்ம காத்து இருக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவாக வசனத்தில் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அது உறுதியாக பற்றி கொண்டு இருக்கிறோமோ, அது ஆணிவேர், சீட் ஆஃப் ஃபெய்த். தட்ஸ் கால்ட் அஸ் வாட்? சீட் ஆஃப் ஃபெய்த். இந்த சீட் ஆஃப் ஃபெய்த்துக்குள்ளே நம்ம நுழைய தான் அந்த வேர் ஊன்றி எல்லா பக்கமும் அந்த வேரானது முளைப்பிக்கப்பட்டு நம்ம ஸ்டடியாக இருக்கும். நம்ம இருதயம் லெஃப்ட்டும் போகாது, ரைட்டும் போகாது. அதுக்குரிய காரியம் தான் சொல்கிறேன். ஸோ சுய புத்தியில் நான் சாயாதபடிக்கு நிறைய பேர் லவ் பண்ணாங்க, நிறைய மாப்பிள்ளை வந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் இது இல்லைன்னு சொல்லி எத்தனை வருஷம்? 7 வருஷம். அந்த 7 வருஷம் எப்படி பயணித்தேன் என்றால், உபவாசம். எப்படி பயணித்தேன்? உபவாசம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உபவாசம் ஜபம் பண்ணாமல் உங்களுடைய ராஜ்யத்தை நீங்கள் என்ன பண்ண முடியாது? பற்றி கொள்ளவே முடியாது. இது உறுதியாக நான் சொல்கிறேன் நான். ஏன்னா உபவாசித்தால் உபவாசிக்க தான் நமக்கு என்னத்தையும் கட்டுகள் அறுபடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உபவாசிக்காம ஆண்டவரே தோத்துறோம் அப்படியே தூங்கிடலாம், சரிங்களா? ஆனால் உபவாசம் போட்டு முழங்கால நின்று பாருங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க. நீங்களே ஐயாவை கூட்டு பேசுவீங்க, ஆண்டவரே இதெல்லாம் தடையா இருந்தது ஐயா, ஆண்டவர் எனக்கு ஜெயித்து கொடுத்தா நீங்களே சொல்வீங்க. ஆகையால் சோர்ந்து போகாதபடிக்கு, சுயத்தில் மேல் சாயாதபடிக்கு என்ன பண்ணுங்க? அவர் காட்டுற வழி, தேவன் காண்பிக்கிற வழியிலே நீங்க என்ன பண்ணுங்க? நடந்து செல்லுங்க. அப்ப பாதை செவையாக்கப்படும். எனக்கு செஞ்சார் ஆண்டு, உண்மையா சொல்றேன், எங்களுக்கு செஞ்சாரு. அதான் நான் சொல்றேன். நான் செகண்ட் பாயிண்ட் போலாம். இதுலயே நம் மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22 24 வசனங்கள், 22 24. மார்க் படிங்க, அடுத்து படிங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடி நடக்கும் என்று இருதயத்திலே என்ன பண்ணக்கூடாதான்? சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன பண்ணக்கூடாது? நம்ம மனசுல கொஞ்சம் கூட என்ன பண்ணக்கூடாது? சந்தேகம் என்ற பிசாசை நம்ம என்ன பண்ணோம்? விரட்டி அடிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். ஸோ ஒருபோது சந்தேகப்படக்கூடாது. ஏன்னா 7 வருஷம் காத்திருந்தாலும், நான் சொல்றது வந்து 7 வருஷம் காத்திருந்தாலும் தேவன் என்ன சொல்றாரு? நமக்கு ஜெயம் கொடுப்பாரு, கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரு. எத்தனையோ மாப்பிள்ளை வந்தாலும், எத்தனையோ பேர் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் நான் எதுவுமே என்ன பண்ணல, ரிஜெக்ட் பண்ணல. இப்போ நான் பேசுறது திருமணத்துக்காக, நிறைய பேர் திருமணத்துக்காக காத்திருக்கலாம். ஸோ அவர்களுக்காக நான் பேசிக்கொண்டிருக்கேன். இந்த வார்த்தை நடக்கலை. ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து யாருமே கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் நான் ஊழியம் பண்ணுறேன். நான் என்னுடைய அனுபவம் 35 வருடங்களாக நான் ஊழியத்தில் நான் செஞ்சுட்டுருக்கேன் நான். ஆனால் என்னுடைய அனுபவத்தின் பிரகாரமாக இப்போ நான் சொல்கிறேன், எந்த வாலிப பிள்ளைகள் யாருமே வருத்தப்பட போகிறதில்ல. அட போங்க ஆண்டி இப்படியே இருந்துக்கலாம், அட போங்கக்கா இப்படியே இருந்துக்கலாம். ஏன்னா எல்லாம் என்ன பண்ணுறாங்க? சம்பாதிக்கிறாங்க. ஸோ தனிமை அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. யாரும் வந்து என்ன சொல்லி எந்த சொந்தமான எந்த பந்தமான இப்படியே இருந்து இப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த மாதிரியான கட்டுகள் சாத்தான் விதைச்சிருக்கிறான் மனசுக்குள்ளாக. அவங்க என்ன இழக்கிறாங்கன்னு அவங்க தெரிந்து கொள்ளவில்லை. அதாவது எனக்கு எந்த புடுங்கலும் வேணாம், அதாவது எந்த பிரச்சனையும் எனக்கு வேணாம், இருக்கிற பிரச்சனையே போதும். ஸ்ட்ரெஸ்ஸு எதில் ஸ்ட்ரெஸ்ஸு? ஒர்க்லேயே ஸ்ட்ரெஸ்ஸு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி வேறு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் செய்ய முடியல.
அப்படி அல்ல. எல்லா வேதனைகளையும் நாம் என்ன பண்ணோம்? சகித்து கொண்டு நமக்கு வைத்திருக்க நியமத்துக்கு ஓட்டம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் போவது சாமானியமான காரியமா? யோசிச்சு பாருங்களேன். அப்பவே நடந்துச்சு தானே. அப்போ செஞ்ச தேவன் பெருகிறார் தானே. அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ சந்தேகப்படாதபடிக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம்? ஒப்பு கொடுக்க வேண்டும். என்ன பண்ணோம்? எல்லாத்துக்குமே ஒப்பு கொடுத்து, சந்தேகப்படாமல் ஒப்பு கொடுத்து நல்ல ஒரு ஓட்டத்துக்குள்ளாக நம்ம என்ன பண்ணோம்? ஓட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். 3வது பாயிண்ட் நம்ம போகலாம். அதுலேயே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20வது வசனம், 20-21. எல்லாமே ஒன்று தானே. மார்க் 11:22 என்ன, அது கடுகால விசுவாசம் பேசுகிறாரா? இங்கே மத்தேயு 17 என்ன சொல்கிறாரு? அதே கடுகால விசுவாசம். ஆனால் அதுக்கும் இதுக்கு என்ன, அங்கே சந்தேகப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்களேன். இங்கே உங்களுக்கு அவர் சொல்கிறது வந்து, இவ்விட விட்டு அப்புறம் போ என்று சொல்லி அது அப்புறம் போகும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது. எந்த வித விஷயமா இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, பிள்ளைக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, வேலைக்குரிய காரியமாக சரி, வீடு கட்டுவதற்குரிய காரியமாக சரி, இல்லை சொத்து பிரச்சனை, எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நான் எல்லா பிரச்சனையும் உங்ககிட்ட கொடுக்குறேன். உங்களுக்கு எது பெரிய பிரச்சனைன்னு தோன்றுகிறதோ அந்த பிரச்சனையை உடைக்க வேண்டும். இல்லை கணவன் சரியா இல்லை, குடிச்சிட்டு வராரு, இல்லை மனைவி வந்து சரியா இல்லை, பேசிகிட்டே இருக்காங்க, சண்டை போட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் தேவன் என்ன சொல்கிறாரு? இவ்வகையான என்ன சொல்கிறார்? ஜாதி பிசாசு. எப்படி சொல்கிறாரு பாருங்க. சின்ன பிசாசுலாம் சொல்கிறேன், ஜாதி அவ்வளோ வைராக்கியமாக இருக்கும் அந்த பிசாசுங்கெல்லாம். ஸோ ஜாதி பிசாசு என்ன சொல்கிறாராம்? ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி என்ன ஆகாது, அது போவே போவாது. எத்தனை வருஷம் நான் காத்திருந்து யோசிச்சு பாருங்களேன். 7 ஆண்டு காலங்கள், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 7 ஆண்டு காலங்கள். எப்படி உபவாசித்தேன்? 40 நாள் உபவாசிப்பேன். ஒரு வேளை, டெய்லி ஒரு வேளை தான். 40 நாள் ஒரு வேளை தான் சாப்பாடு. அப்புறம் பிரேக் போடுவேன். திருப்பியும் அடுத்தது 40 நாள், அப்புறம் ஒரு வாரம் பிரேக், திருப்பியும் 40 நாள். இந்த மாதிரியாக எத்தனை ஆண்டு காலங்கள்? 7 ஆண்டு காலங்கள். எதற்காக நான் உபவாசித்தேன்? என் எதிர்கால கணவருக்காக உபவாசி. அதாவது அந்த வர குடும்பம் வந்து எனக்கு அது மாமியார் ரொம்ப நல்லவங்களா இருக்கும்னு சொல்லி ரொம்ப உபவாசம். அதுக்கு தான் மெயினாக உபவாசம் பண்ணேன். ஏன்னா எங்கள் அக்கா மாமியாரே வேணான்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். எங்கள் அக்கா மாமியாரே கிடைக்கல. ஆனால் அவங்க மாமியாரோடு அவங்க பழகி வச்சுருக்காங்க. ஸ்கூலில் வந்து டீச்சராக இருந்தபொழுது. ஸோ 1 இயரில் வந்து அவங்க டீச்சராக கோவர்க்கராக இருந்திருக்காங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு தான் போவாங்கன்னு அவங்க நினைக்கல. ஆனால் அதான் நடக்கப்பட்டது. அவங்க வேற யாரோ ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ண வேண்டும் என்று யோசித்த வேலையில் அப்போ எங்கள் அக்கா இருந்திருக்கும் பொழுது, இல்லை இவெல்லாம் வேண்டாம், ஏன்னா அவளை யோசிக்கிறேன், அவளை தான் கட்டணும்னு சொல்லி நினைக்கும் போது எங்கள் அக்கா உள்ளுக்கு நினச்சிருக்காங்க, நம்மனா அவ்வளோ கேவலப்பட்டவங்களா, நம்மளை வேணான்னு ஒதுக்குறாங்களே. எங்கள் அக்கா உள்ளுக்குள்ளே ஒரு ஜபம். ஸோ அந்த ஜபம் கடுகால விசுவாசம் தானே, ஒரு ஜபம் பண்ணியிருக்காங்க. ஆனால் யாரும் நினைக்கிறேன், எங்கள் அக்காவும் நினைக்கல. ஸோ என்ன சொல்கிறேன்னா, அந்த விசுவாசத்தோடு அவங்க இருந்தாங்க. ஆனால் அவங்கள நினச்சி பார்க்கல. கடைசியில் அதாவது அவங்களோட மகனை அவங்க வந்து என்னது இறந்து போயிட்டாங்க. பட் ஆனால் அவங்க மகனை வந்து கட்டும்படியாக ஆண்டவர் கொடுத்துருக்க ஒரு ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் கொடுத்துருக்காரு. என்ன சொல்ல, ஜபம் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. கண்டிப்பாக ஜபம் வேணும். அடுத்தது என்ன வேண்டும்? ஜாதி பிசாசை விரட்டின என்ன வேணும்? நமக்கு உபவாசம் தேவை. ஸோ உபவாசித்தார்கள், நடந்து முடிஞ்சது. அதே போல் தான் நானும் எத்தனை நாள் உபவாசித்தேன்? 40 நாள். எத்தனை வருஷம் உபவாசித்தேன்? 7 வருஷம். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 7 வருஷம். 7 வருஷம் ஜெபம் பண்ணியும் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ எல்லா காரியங்கள் அழகாக செய்தோம், இல்லைன்னு சொல்லலை, எல்லாமே செஞ்சோம். ஆனால் வந்தார், பெண்ணை பார்த்தார், எல்லாம் முடிஞ்சது. அப்புறம் இன்னொரு பொண்ணை போய் பார்க்க போயிட்டாரு. இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் கேட்டுக்கோங்க. அவங்களாண்ட யார் எல்லாம் இது பண்ணாங்களோ. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு. நடந்து முடிஞ்சோம். எதிரி சும்மா இருப்பானா? எதிரி சும்மா இருக்க மாட்டான். எதிரி வந்து எதனா செஞ்சிட்டே தான் இருக்கணும் அவனுக்கு. ஸோ என்ன கரெக்டாக வந்து இதே ஜூலை மாதம் இமிக்ரேஷனுக்கு அந்த போய் எல்லாம் வீசாலாம் ரெடி பண்ணுறதுக்காக போகும்பொழுது எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரேன். பச்சை பாலில் அவங்க தாய்மாமன் மூலமாக கலக்கப்பட்ட பாலில், அதாவது என்ன சொல்லுது, ஏதோ ஒன்று கலந்து கொடுத்துட்டாங்க. அவங்க தந்திரமாக கலந்து கொடுத்துட்டாங்க.
எதுக்கு சொல்கிறேன், இந்த 7 ஆண்டு காலங்கள் நான் என் கணவருக்காக காத்திருந்தேன். அவங்க குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது என் ஆண்டவர் வந்து பதப்படுத்தி என்னெல்லாம் அழகாக என்ன வனைந்த பாத்திரம் உருவாக்கி கொண்டிருக்க வேலையில் நடுப்புற என்னாச்சு, ஒரு கிராஸ் ஆயிடுச்சு. ஆனால் அது எனக்கு தெரியாது. குடிச்சிட்டு அண்ட் தென் ஆகஸ்ட் 2ஆம் தேதி, இது 17ஆம் தேதி என்னமோ கலக்கப்பட்டு கொடுத்துருக்காங்க, தேதி சரியாக நினப்பில் 2001 வருஷத்தில். அதே ஆகஸ்ட் 2ஆம் தேதி இங்கேருந்து கிளம்பி போகிறேன், சென்னையிலேருந்து கிளம்பி யூஎஸ் போகிறேன். அப்போல்லாம் நல்லா தான் இருந்தேன். ஆகஸ்ட் 3ஆம் தேதி இறங்கியாச்சு, எல்லாம் நடந்துச்சு. ஆனால் வந்து வீட்டில் வந்து அமைதி இல்லை. சென்னை டு பாம்பே போகும்போதே வீட்டுக்குரிய பிரச்சனைகள் எல்லாமே ஆண்டவர் காட்டி விட்டார், எல்லாமே காட்டிட்டார். தனியாக போகிறேன், மாமியாரோடு போகிறேன். அவள் யோசிச்சு பாருங்களேன். ஆனால் என்ன ஒரு நம்பிக்கை, மாமியாருக்காக ஜெபம் பண்ணிட்டோம்ல, அவ்வளோதான். கடக்கால் நல்லா போட்டாச்சு இல்லை, சொத்தையாக போட்டால் தான் பயப்படணும். ஸோ அதனால் ஒரு பயம் இல்லாமல் போயாச்சு. கையில் எவ்வளோ இருந்துச்சு, 50 ரூபாய் மட்டும்தான் என் கையில் இருந்துச்சு. மீதி பணத்தில் எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா அது யூஸ் ஆகாது, யூஸ் பண்ணால் எல்லா பணத்தையும் எங்கள் அம்மாட்டி, ஏன்னா நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வேலை மீன்ஸ் இல்லை, டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த மாதிரி. ஸோ அந்த 50 ரூபாவோடு ஆண்டவரை வச்சு போய் என்ன நடக்கும்னு காட்டிட்டார். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்ப்பா, ஐயா வந்து பரீட்சைக்கு எல்லாம் கூப்பிட்றாங்க, வாங்கன்னு கூப்பிட்றாங்க. ஆண்டவர் வாங்கன்னு கூப்பிட மாட்டார். இப்போ நான் சொல்லிட்டேன், கேட்டுக்கோங்க. ஐயா வந்து தேதியோடு இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் வைக்கிறேன் பேப்பர் தாள் எல்லாம் பிரிண்ட் பண்ணி காட்டினாரு. ஆனால் ஆண்டவர்கிட்ட பேப்பர் தாளும் கிடையாது, இந்த தேதி இந்த கிழமை உனக்கு பரீட்சைன்னு சொல்லவும் மாட்டார். எனி டைம் பி ப்ரிப்பேர்ட் டு வாக் அண்ட் ரைட் தி எக்ஸாம், தட்ஸ் ஆல். அதுதான் ஆண்டவர். இன்ன வரைக்கும் அதுதான் எங்கள் வாழ்க்கையில் பர்சனல் லைஃப்பில் அதான் நடந்துட்டு இருக்குது. அதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது நிச்சயமான வார்த்தை, இது சும்மா பொய்க்கலாம் இல்லை, நிஜமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ ரெடியாகவே நான் போனேன், எல்லாமே காண்பித்து விட்டார். ஆனால் ஒரு வார்த்தை எங்கள் அம்மாக்கோ எங்கள் அப்பா கிட்டே யாரும் நான் ஷேர் பண்ணல. ஏன்னா ஷேர் பண்ண முடியுமா, முடியாது. ஏன், இது என்னுடைய குடும்ப வாழ்க்கை, தேவன் கட்டளை கொடுத்த காரியம் இது. ஸோ யார் வச்சு நான் போராடிக்க முடியும், இயேசு வச்சு தான் போராடிக்க முடியும். போய் 3ஆவது மாதம், அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி இறங்கியாச்சு. செப்டம்பர் அக்டோபர் எனக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ், அதாவது ஆகஸ்ட் 13 ரெஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சிருச்சு. கணவன் மனைவியாக ஆயாச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் போகலாம், நீங்கள் யூ கோ, இல்லை லீவ் யர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இவர் கொஞ்சம் மக்கர் பண்ணி தான் இருந்தார் கொஞ்சம், சரிங்களா. இவர் கொஞ்சம் மக்கர் டைப் தான் இவர். ஆனால் ஒரு பட்டு புடவை கட்டிட்டு அழகாக இந்த ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு போகும்பொழுது நீங்கள் பார்க்கணும், யாருன்னு தெரியாது அவங்கெல்லாம், எங்கெல்லாம் போகணும், மேட் ஃபார் ஈச் அதர், மேட் ஃபார் ஈச் அதர், மேட் ஃபார் ஈச் அதர். இவருக்கு பிடிக்கல என்ன, ஆனால் எல்லா இடங்களிலுமே நாங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாம் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு, திருமணம் பதிவு பண்ணி வந்துட்ட பிறகு ஹோட்டல் போனோம், எல்லா இடத்துலையும் மேட் ஃபார் ஈச் அதர், மேட் ஃபார் ஈச் அதர் எல்லாம். என் மாமியார் வந்து சைடில் குத்துறாங்க, ஆண்டவர் பேசுகிறார் பத்தியா, ஆண்டவர் குள்ளமாக தான் இருப்பாங்க என் மாமியார். ஆண்டவர் பேசுகிறாரு, என் பையன் சந்தோஷப்படுறான், என் பையன் நான் நினச்சிக்கிட்டேன் இவர் மூலமாக தான் வம்பு வரும் நினச்சேன். எங்கேருந்து வம்பு வந்துருக்குது, எனக்கு இங்கேருந்து தான் வம்பு இருக்கு, எனக்கு தெரியல எனக்கு அந்த டைம். அப்படி சொல்கிறேன் நான். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவர் எல்லா இடங்களும் பேசுவார். ஆனால் நமக்கு வேண்டியது என்னது, விசுவாசமும் ஆண்டவருடைய அன்பும். ஸோ உடனே உபவாசம் போட ஆரம்பிச்சிட்டேன் நான். பிரச்சனைகள் வந்துருச்சு, நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், உபவாசம் போட ஆரம்பிச்சிட்டேன். அக்டோபர் 27ஆம் தேதி 2001 என்னைக்கு சர்ச் வெட்டிங் நடந்துச்சோ அன்னைக்கு நைட் மீன்ஸ் நெக்ஸ்ட் டே 28 என்னோட அக்டோபர் என்னோட 28 பர்த்டே எனக்கு. அன்னைக்கு ஆரம்பித்த வயிற்று வலி 2008 வரைக்கும் அந்த வயிற்று வலி இருந்தது. அப்போ எத்தனை ஆண்டு காலங்கள், 7 ஆண்டு காலங்கள் அந்த வயிற்று வலி. ஃபஸ்ட்டு 7 ஆண்டு காலங்கள் கணவருக்காக காத்திருந்தேன். அடுத்த 7 ஆண்டுகள் எதுக்காக காத்திருக்கிறேன், குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறேன். குழந்தையும் உருவாகினது, எக்டாபிக் ப்ரெக்னன்சி சொன்னாங்க. உயிர் போய் 2 வாட்டி என் உயிர் போய் உயிர் வந்தது. 2 மேஜர் ஆப்ரேஷன், 2002 2003 2 டைம் 2 ஆப்ரேஷன் ஆகிடுச்சு எனக்கு, மேஜர் ஆப்ரேஷன். எல்லாமே யூஎஸில் தான் ஆச்சு. அதோட எனக்கு தெரியாத ஆண்டவரே சொல்லி இன்னொரு உபவாசத்தை போட்டு இந்திய தேசத்துக்கு வந்தோம். 4 ஆண்டு கழித்து இந்திய தேசத்துக்கு வந்தோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, உபவாசிக்க ஆனால் வயிறு வலி இருந்தது, இல்லாமல் இல்லை. 2008 என்னோட திருப்பியும் அதே ஆண்டு கேட்குறேன், ஆண்டவர் 7 ஆண்டு காலங்கள் என்னால் என் சட்டை கூட போட முடியாது. ஆனால் வைராக்கியம் வைத்தேன். என்னன்னு சொன்னேன், வயிறு வலித்தால் வலி, உன்னோட வேலை வலிக்கிறது, ஏன் வேலை முன்னுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், முன்னுக்கு போக வேண்டிய ஒவ்வொரு படியில் மேல் படிக்கட்டு ஏறக்கூடிய காரியங்களை தான் நான் பார்த்து கொண்டு இருந்தேன். தவிர எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லி சொங்கி போய் படுக்கவில்லை. இதுக்கு தான் நான் சொல்கிறேன். என்ன சொன்னேன், உற்சாகம். நமக்கு என்ன வேணும், நமக்கு உற்சாகம் வேண்டும். நம்ம வந்து முணங்கி படுக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் இப்போ பேசுகிறேன். இப்போ நான் ஸோ அப்போ 2/7 முடிஞ்சிருச்சா, 14 வருஷம் முடிஞ்சிருச்சா நமக்கு. 2008 அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி விடுதலை கொடுத்தார். நல்லா குதிச்சுக்கிட்டு போனேன் நான் வேலைக்கு.
வயிறு வலியே இல்லை. எல்லாம் என் டீச்சர்ஸ் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. சாந்தி எனக்கு ஒரு பொலிவே இருக்குது, வயிற்றுக்குள்ளே போட்டாங்கல்ல எல்லாம் வெளியே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கரியாக அப்படியே கருப்பாக கரியாக வந்துச்சு. அதுக்கு சொல்கிறேன் நான். என்ன சொல்கிறேன்னா, தந்திரங்கள் மந்திரங்கள் என்ன செஞ்சாலும் யார் பார்க்குறாரு? தேவனாகிய கர்த்தர் பார்க்குறாரு. அதுக்கு முன்னாடி யாராவது நிற்க முடியுமா? நிற்க முடியாது. சோதனை கொடுப்பாரு, பரிசை கொடுப்பாரு. ஆனால் அது ஜெயிக்கிறதுக்குரிய திராணியை யார் தர வேண்டும்? தேவனாகிய கர்த்தர். அதுதான் சொல்ல, இவ்வகையான ஜாதி பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்வதத்தினாலும் என்னது புறப்பட்டு போகவே போகாது என்று அவர் என்ன சொல்றாரு? தேவன் சொல்றாரு. இந்த வசனங்க தான் எனக்கு இன்ன வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறதுக்கு, இன்ன வரைக்கும் உயிரோடு இருக்க காரணம் வசனங்கள் தான். இந்த வசனத்தினால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம ஜெயிக்க முடியும். கன்க்ளூஷன் போல நம்ம கன்க்ளூஷன்ல வந்து ரோமர் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 17-18. ஆமென். ஆமென். ஸோ என்ன சொல்கிறேன்னா, ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டவர்கள் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்துக்கு கடைசி வரைக்கும் தான், கடைசி வரைக்கும் செல்லுகிறது. பூச்சக்கரம் கடைசி வரைக்கும் என்ன செல்லுதான்? செல்லுகிறது. அப்போ கடைசி வரைக்கும் செல்லுகிறதே என்று சொல்லும் பொழுது நாம் இப்போ நான் சொல்கிறேன், நான் எங்கேருந்து வந்திருக்கேன்? இன்னொரு மூளை. இப்போ எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, அந்த பக்கத்தில் இந்த பக்கம் வந்திருக்கேன். இப்போ நான் சொல்கிறேன், இதே போல் தான் நிறைய பேர், நான் இப்போ உங்களோட வாலிப வயதில் இருக்கும்பொழுது இதே மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்ல என்ன ஆகணும்? வளர வேணும். வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? அந்த விசுவாசத்தில் வளர்ச்சிக்குரிய காரியங்களை தான் பார்க்க வேண்டும். ஆமாம், என்னமோ வராங்க, ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ போகிறாங்க. ஆனால் ஒரு ஆண்டி சொன்னாங்க, அவங்க பேர் வந்து மறந்துட்டேன். நான் எங்கள் சபையில் வந்த பொழுது அவங்க யூஎஸ் அமெரிக்க தேசம்லாம் நடந்த அப்போல்லாம் நான் ரொம்ப அழுதுட்டு இருந்த நாட்கள். அதெல்லாம் ஒத்தரும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அழுது இருந்த நாட்கள். அதாவது நம்ம கரெக்டாக தானே போகிறோம், கரெக்டாக தானே செய்கிறோம், ஏன் நமக்கு இவ்வளோ தாமதம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் பின்னாடி இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஆண்டவர் தெரியும் தானே. ஸோ அவருடைய பதப்படுத்த தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த ஆண்டி சொல்லுவாங்க, ஆண்டவர் உடனே வர ரூமில், ஹோட்டல் ரூமில் படுத்துட்டு இருப்பேன், எழுந்துருன்னு சொல்லுவார், படின்னு சொல்வார். நான் அப்புறம் படிக்கிறேன்னா, இல்லை இப்போ படி, இப்போ சொல்லுன்ட்டு. இப்போ உண்மையாகவே அந்த அனுபவங்கள்லாம் எனக்கு அப்போ அது ரொம்ப புதிதாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அதே அனுபவங்கள் என்னாச்சு, தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் நடத்து கொண்டிருக்கு. திடீர்னு தூங்கிட்டே இருப்பேன், எழுப்புவார், இதை பண்ணு, அதை செய்யின்னு சொல்வார். எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியாது, ஆனால் திருப்பி அதை சொல்லிகிட்டே இருப்பார். ஏன்னா காலையில் 7 மணிக்கு நான் வேலைக்கு போனேன்னா திரும்ப நான் வீட்டுக்கு வரும்போது மணி 7:30 மணி ஆகிடும். ஸோ 12 மணி நேரம் வெளியே தான் இருப்பார். அவ்வளோ டயர்டாக இருக்கும். அந்த டயர்டின் மத்தியிலும் தேவன் என்ன பண்ணுறாரு? நம்மளை பழக வைக்கிறாரு, செய்ய வைக்கிறாரு. அப்போ சொல்லும் காரியங்களை நம்ம என்ன சொல்கிறாரு? கேள்வி. அப்போ நான் கேள்வி கேட்டேன். எப்போ கேள்வி கேட்டேன்? ஒரு ஐம் நாட் ஷுர் 1987 1988 அந்த மாதிரி சொல்கிறேன் நான், உங்களுக்கு 96 அந்த மாதிரி சொல்கிறேன் நான். ஆனால் 2001 நான் போகும்போது யாரும் வரல. என்ன வந்துச்சு? கேட்டவைகள், என்னுடைய வசனமாக என்னுடைய சபையில் கேட்டவைகள், எங்கெல்லாம் உபவாச கூட்டம் நடக்குதோ அங்கே போன இடத்துல கேட்ட வசனங்கள், அதான் எங்கே வந்துச்சு? என் கூட வந்தது. எங்கே வந்துச்சு? என்னோட கூட யோசிக்க பிரயாணப்பட்டு வந்துச்சு. அதுக்கு சொல்கிறேன் நான். ஸோ கேள்வினால் என்னது? ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டவர்கள் அவைகளின் சத்தம் என்ன சொல்றாங்களா? பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் என்னது? பூச்சக்கரத்தை கடைசி வரைக்கும் செல்கிறது. இப்போ நீங்கள் கேட்டு இப்படியே விட்டுட்டு போகக்கூடாது. என்ன பண்ணணும்? நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, இல்லை பிள்ளைங்கள் இடத்துல, ஸ்கூல் இடத்துல என்ன பண்ணணும்? நம்ம போய் ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்? சொல்ல வேண்டும். அதுதான் தேவன் சொல்லுகிறார். இப்போ இங்கே நான் வந்து சும்மா வரல. எதுக்கு வந்திருக்கிறேன்? உண்மையாக தேவன் இருக்கிறார். அவர் தூங்கலை, அவர் என்ன பண்ணல, தூங்கினே இல்லை. அவர் என்ன பண்ணுறார்? நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம என்ன செய்கிறோம், எப்படி செய்கிறோம்னு சொல்லிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அசைவுகளையும் அவர் என்ன பண்ணுறாரு? கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார் சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்? நான் உயிரோடு தானே இருக்கிறேன். யோசிச்சு பாருங்களேன். நான் செத்து போயிருந்தா 2002 ஏப்ரல் 22 நான் இறந்து போயிருக்கணும்.
2002 அப்போவே ஆகஸ்ட் 20 நான் இறந்து போயிருக்கணும். ஆனால் இன்னைக்கு என்ன வருஷம்? 26. உயிரோட வச்சாரா இல்லையா? ஒரு அலையில சொல்லலாமா? அலேலியா. அதோடு விட்டாரா? கை குழந்தைங்க எங்கே ஓடனா? எங்கேயோ ஏதோ உட்காந்துருக்காரு. குழந்தைய கொடுத்தாரு. என்ன கலந்து கொடுத்தாங்க? குழந்தை பிறக்கணும் தான் கலந்து கொடுத்தாங்க. 7 வருஷம் கஷ்டப்பட்டேன்ல, அந்த 7 வருஷம் கஷ்டப்பட்டோம். அடுத்த சொல்ல 2008, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 அடுத்த 10 வருஷம் காலங்கள் அவன் பிறப்பதுக்குரிய என்ன சொன்னார்? ப்ரிப்பரேஷன் டைம் பண்ணார். எல்லா வேலையும் விட்டுட்டு சென்னை வந்துட்டு வீடு, அதாவது ஒரு விதை முளைக்க போட்டாச்சு. இப்போ ஆண்டர் காட்டுற தரிசனத்தில் விதை என்ன பண்ணாச்சு? முளைக்க போட்டாச்சு. முளைப்பிக்க வேண்டிய மண் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆனால் என்ன வரல? மேலிருந்து என்ன வரல? மழை வந்தால் தானே அந்த விதை ஊறி வரணும். அப்போது ஆண்டர் எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. ஆனால் மழையை வர்ஷிக்க பண்ணுறதுக்கு டைம் இன்னும் வரல. அந்த டைம் இப்போ தரிசனத்தை காட்டுறாரு. இதான் ஃபஸ்ட் டைம் நான் பேசுகிறேன். இந்த வசனத்தை இந்த காட்டுறது தான் பேசுகிறேன் நான் என் வாழ்க்கையில். அது வர்ஷிக்க வேண்டும் என்றால் எந்த இடத்திலே அந்த முள் வைக்கப்பட்டதோ அதே இடத்திலே அந்த முள்ளானது எரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ண தேவன் எங்களை எங்க கொண்டு வந்தாரு? சென்னை பட்டணத்தில் நயவஞ்சங்க எங்க நடந்ததோ அதே இடத்தை கொண்டு வந்து அதே என் மாமனாரோடைய வீட்டிலேயே பேரனை பிறக்க வேண்டும். அதுதான் வேணாம் சொன்னாங்க. ஏன்னா அந்த சொத்தை அவங்களை எடுத்துக்கணும். நல்ல லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க. மாமாவுடைய சொத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வைக்கப்பட்ட முல்லை தேவன் என்ன பண்ணாரு? அதே இடத்துல எரிச்சு எத்தனை சத்துரு எங்கெங்க புதைச்சி வச்சாங்களோ எனக்கு தெரியாது. சந்தில் ஆனால் எல்லாமே ப்ராக்டிக்கலாக நாங்கள் பார்த்தோம் அந்த 10 ஆண்டு காலங்கள். ஆனால் என் கணவரை சும்மா சொல்லக்கூடாது. நான் நிறைய கிண்டல் பண்ண வரேன் நான். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. ஆபிரஹாம் சொல்கிற மாதிரி, ஈசாக் சொன்ன மாதிரி என் தேவன் தான் நான் எனக்கு முன்னாடியே வரணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவருக்கு சம்பாதிச்ச காசெல்லாம் எடுத்துட்டார். அவங்க அப்பா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தபோது வெளியே தடுத்துட்டாங்க. 1:30 மணி வெளியே போகிறோம். ஆனால் அவங்க அப்பா சொல்கிறாரு வேணா போக விடாதுன்னு. அவங்க அம்மா அவன் தங்கச்சி வெளியே போய் ஆகணும்னு வீடெலாம் ரெடி பண்ணிட்டோம். இருந்தாலும் பிள்ளைதாச்சு 1:30 அதாவது 1 o'clock நைட்டு அனுப்புவாங்களா? அனுப்ப மாட்டாங்க. ஆனால் இவங்க அனுப்புனாங்க. அவங்கெல்லாம் சண்டை போட்டு வெளியே வந்தாச்சு. நான் அழுதுட்டுலாம் வரல. அவர் நியமத்தை ஓட்டத்தில் நம்ம போகிறோம். அந்த ஓட்டத்தில் தான் போகும்போது குழந்தைய வெளியே எடுத்தாச்சு. வேறு வழியில் எடுத்துட்டோம். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவர் சொல்லை கேட்டு நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ அங்கே போ. அதாவது நல்ல பீக் சீசன் சொல்லுவோம் பாருங்களேன். நல்லா சம்பாரிச்சு கொண்டு இருந்தேன். அவர் நல்லா படித்து கொண்டு இருந்தார். பிஸ்னஸ்ஸு எல்லா பக்கமும் எங்களுக்கு பணம், அவ்வளோ பணம் வந்துச்சு. ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்தியா போனார். எதுக்கு போக சொன்னார்? நான் போக மாட்டேன்னு சரி போயே தீரணும்னு சொன்னார் தேவன். சரின்னு வந்தாச்சு. வந்த பிறகு எங்க தெரியுது எங்கெங்கெல்லாம் புதைக்கப்பட்டிருக்குது எங்கெல்லாம். ஏன்னா முளைப்பிக்க வேண்டும், வர்ஷிக்கப்படும். ஆண்டவரோட வருஷம் இறங்கணும்ல. இப்போ அந்த மழை வரலன்னா எப்படி முளைப்பிக்கணும்? சும்மா ஜாம் பண்ணிகிட்டே இருந்தால் நடக்குமா? நடக்காது. ஆனால் அந்த யாரெல்லாம் செஞ்சாங்களோ அவங்கெல்லாம் வந்தாங்க. எல்லாரையுமே அரவணைச்சிப்பேன். யாரையும் பகைக்க மாட்டேன். இவங்க தான் பகையாளின்னு தெரியாது. ஆனால் அப்புறம் கண்டுபிடிச்சிருவேன், காட்டிட்டு வர ஆண்டவர். ஆனால் இந்த பக்கம் நாங்களாம் சந்தில் நடப்போம், இந்த சைடு சந்தில் நடப்போம், எல்லாம் நடப்போம். அதே வீட்டுக்குள்ளேயே புதைச்சி வச்சுருக்காங்க. நான் போன ஃபஸ்ட்டு டேயே ஒரு ஊழியக்காரம்மா சொல்கிறாங்க, அவங்க சைடு ஊழியக்காரங்கம்மா தான். அங்கே வீட்டில் புதைச்சிருக்கு தெரியுதா உனக்கு? புதைச்சா என்ன, புதைக்கலன்னா என்ன? அது புதைச்சது தான். அது மூச்சு முட்டி அது சாவ போகுது. நம்ம எதுக்கு அதை தோண்டணும்? தேவையே இல்லை. நம்மளுக்கு வேண்டியது அது ஜபம். என்ன வேணும்? ஜபம், உபவாசம். ப்ரேயர் அண்ட் உபவாசம் தான் மெயினே தவிர வேற எதுவுமே. அபிஷேக வல்லமை நமக்கு கொடுத்துட்டே இருக்கிறார் ஆண்டவர். வர்ஷிப். நான் என்னுடைய எப்பவுமே நான் சொல்வேன், எங்கே போனாலும் சொல்வேன், ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. ட்ரையாங்கிள் கீழே வந்து பேஸ் வந்து என்னது? வசனம். இந்த வசனத்தை போட்டுட்டு இந்த பக்கம் என்ன பண்ணணும்? வர்ஷிப். இந்த பக்கம் உபவாசம் போட்டு ப்ரேயர் எடுக்க அக்னியா நம்ம பண்ற ஜபங்கள் மேலே ஏற பரலோகத்தில் தேவனாகிய கர்த்தர் வர்ஷிக்க பண்ணுகிறவர், வர்ஷிக்க பண்ணுவார். அது எந்த இடத்துல என்ன இருந்தாலும் நம் கால். எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்த முதல்ல எனக்கு வரங்குமே ஃபர்ஸ்ட் வர எனக்கு ஆண்டர் கொடுத்தது வந்து என்னன்னா, நீ மந்திரவாதியின் தந்திர பெட்டியின் மேல் ஏறினாலும் உன் காலிற்கு எந்த சேதமும் வராது. அப்போ நான் 10வது படிக்கிறேன். அப்போ எனக்கு தெரியுமா இந்த மாதிரி மந்திரவாதி செய்கிற இடத்துல நான் போவேன் தெரியுமா? தெரியாது. ஆனால் அவர் கொடுக்கிறார். அவர் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? வேணான்னு சொல்லக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம்? வாங்கி கொள்ள வேண்டும். வாங்கி கொண்டு பிரயாணப்பட்டு போகும்போது அங்கே இவங்க வீட்டு ஃபுல்லாக இருந்து என்னென்ன இருந்துச்சான்னு தெரியாது. எல்லாமே வெளியே போச்சு. வெளில போர்ட்டிகோக்கு போச்சு. போர்ட்டிகோலேருந்து கார் பார்க்கிங்லேருந்து வெளியே கேட்டுக்கு போச்சு. வெளி கேட்லேருந்து
வெளியில் ஒரு கார் கொண்டு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அது யார் எடுத்துகிட்டு போனாங்கன்றது அவர் பார்த்தா, நான் பார்க்கல. அப்போ யோசிச்சுப்பார், என்கிட்ட பேசுகிறாரு, ஆனால் அது யார்கிட்டையும் பேசுகிறாரு, அதே ஒரே தேவன் தானே, வேறு வேறு தேவன் இல்லைல்ல. ஏம்மா இப்படி பார்த்தேம்மா, போயிடுச்சா, சந்தோஷம், அலேலியா சொல்லு, முடிஞ்சு போச்சு. ஸோ அழகாக 2015 அழகாக வெளியே போச்சு. 16 வீடு ஃபுல்லாக சுத்திகரிக்கப்பட்டது. 17ஆம் தேதி ஒவ்வொரு இடமா போனேன். இவங்களுடைய சொந்தக்காரங்க ஒவ்வொரு ஊருக்கு, தூத்துக்குடி, திருநெல்வேலி, எங்கெங்கே போகணுமா மடிப்பிச்சை கேட்பது போல் எனக்கு ஒரு சந்ததி வேணும், எனக்கு ஒரு சந்ததி வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா போய் அவங்க வீட்டுக்கு ஊழியம் செஞ்சு ஒரு ஜபத்தை பண்ணிட்டு வந்தேன். 18ஆவது வருஷம் குழந்தை பிறந்தான். ஒன்றுமே இல்லை சொல்லிட்டாங்க. உனக்கு எல்லாம் கேட்டாங்க ஒவ்வொரு டாக்டர்கிட்ட போகும்போது, உன் வயசு என்னன்னு தெரியுமில்ல, இந்த வயசுக்கு இப்போ வந்திருக்கேன், இவ்வளோலாம் தூங்கிட்டு இருந்தியான்னு கேட்டாங்க. இப்போ டாக்டர் அம்மாட்ட போய் நான் சண்டை போட முடியுமா? நான் தூங்குனேன்னா முழிச்சிருந்தா உனக்கு தெரியுமா, நான் சண்டை போட முடியுமா? அவங்க அறியாமலே பேசுகிறாங்க. ஆனால் நம்ம வந்து உனக்கு இல்லை, உனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. சாரால் கர்ப்பம் எப்படி செத்து போயிச்சோ அதே போல் உன் கர்ப்பமும் செத்து போய்விட்டது, உனக்கு ஒன்றுமே இல்லை, இவ்வளோ வருஷம் பொறுத்து லேட்டாக வந்து கேட்குறியே அப்படின்னு கேட்டாங்க. நான் அதுவும் கண்டுக்கல, வந்து அழுதோம், மெடில் இருந்தோம். ஆனால் பக்கத்தில் எல்லாம் இருந்தாங்க, ஆனால் யாரும் எனக்கு உதவி செய்யலை. தானாகவே ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் வந்தாங்க. எங்கேருந்து வந்தாங்க எனக்கு தெரியாது. சிபிஎம், அப்புறம் அவங்களுக்கு கூட இருக்கவங்க, அப்புறம் நர்சஸ், இவங்களாம் தான் எங்களுக்கு உதவி. இன்ன வரைக்கும் அவங்களாம் தான் இருக்கிறாங்க எனக்கு ஹெல்ப்பாக. எதுக்கு சொல்கிறேன்னா, விசுவாசித்தவளே பாக்கியவதி அல்லவோ. நம்ம பாக்கியவதியாக ஆக வேண்டும் என்றால் அவர் சொல்கிற வார்த்தையில் கீழ்ப்படி நடந்தால் நமக்கு நிச்சயமாக என்ன இருக்குது, ஜெயம் இருக்குது. நிச்சயமாக என்ன சொல்கிறேன், பதில் இருக்கிறது என்று சொல்கிறேன். ஸோ குழந்தை பிறந்தான். என் மாமியார் தான் ரொம்ப நேர் விரோதியாக இருந்தாங்க. என் மாமனார் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இன்ன வரைக்கும் குழந்தையோட விளையாடுறதுக்கு சத்து கொடுத்துருக்காரு, திராணியை கொடுத்துருக்காரு. அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். ஒரு நாளும் அவங்க இவ்வளோ எனக்கு துரோகம் பண்ணாங்க, இவ்வளோ கஷ்டம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு என் குழந்தைய வந்து இழுத்துக்க மாட்டேன். ஏய் வாடா, அவங்களே எப்படி பேசுனாங்க சொல்லிட்டு வேணா, அவங்க என்ஜாய் பண்ணணும். பிகாஸ் தே ஹாவ் டு என்ஜாய் த சில்ட்ரன் ஜென்ரேஷன். ஏன்னா அறியாமல் இதெல்லாம் செய்கிறாங்க சொல்லிட்டு. கடைசியாக பார்க்கலாம், ஃபைனல் கன்க்ளூஷன். எபேசியர் 3:17-21, 3ஆம் அதிகாரம். ஆமென். ஆமென். படிங்க, நெக்ஸ்ட் படிங்க அப்படியே. ஆமென். ஸோ சதா காலமும் தலைமுறை தலைமுறைக்கு என்ன பண்ணுமா நமக்கு மகிமை. எங்கே? சபை எல்லாரும் நல்லா நினச்சிக்கோங்க. சபையில் எல்லாமே ஆரம்பிக்கப்படும். எல்லாவற்றிலும் எங்கே என்ன விதமான பிரச்சனைகள், நம்ம கோவிட்ல இருந்தோம், நம்மளால் சர்ச்சுக்கு வர முடியல, ஆனால் அதுக்குரிய காரியங்கள் அந்த நேரத்தில் ஆண்டவர் இருந்து பார்த்து கொண்டார். ஆனால் இப்போ வந்து திரும்பமாக சபைகள் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த சபை மூடக்கூடிய காலங்களும் வருகிறது. அதுக்கு முன்னதாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம சபைகள், இந்த சபை எங்கே போகணும், இந்த சபையில் இருக்க மக்கள் அனைவரும் எங்கே போகணும், பரலோகத்துக்கு போகக்கூடிய சபையாக எடுத்துக்கொள்ள போயிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், உபவாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். நம்ம வந்து எந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண தலை குனியாதபடிக்கு விசுவாசத்தில் நம்ம என்ன பண்ணோம், நிலைநிறுத்த வேண்டும். இந்த விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்களுக்கு உங்கள் இருதயங்களே வாசமாக இருக்கவும் நீங்கள் என்ன இதில் இருக்கணுமா, அன்பிலே வேரூன்றி நிலை பெறுவாயாகில் சகல பரிசுத்தவான்களோடு கூட அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவராகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறைவுபடவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று நம்ம என்ன பண்ணோம், வேண்டிக் கொள்கிறேன். இப்போ இதெல்லாம் செஞ்சாரா இல்லை? எனக்கு படிக்கக்கூடாது என்று செய்யப்பட்ட கட்டு, படிக்கவே கூடாது,
10th பாஸ் ஆகக்கூடாது. அப்படி செய்யப்பட்ட கட்டை ஆண்டவர் உடைத்தாரா இல்லையா? உடைச்சார். எப்படி உடைச்சாரு? உபவாசத்தில் உடைக்கப்பட்டு பிஏ டிகிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வாங்கினேன். எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வாங்கி இங்கேருந்து அங்கே யூஎஸ் போயாச்சு. அங்கே யூஎஸ் போயிட்டு அவன் என்ன சொல்லிட்டான், இங்கே இருக்க மாஸ்டர்ஸ் அங்கே எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஒன்லி பிஏ, யூஆர் ஒன்லி பிஏன்னு சொல்லியாச்சு. பட் அதுக்கு மேலே படிப்புகள் படித்து நிறைய படித்தேன், எக்கச்சக்கமாக படித்தேன். இப்போ திரும்பியும் போய் படிக்கணும், திரும்பியும் போய் எழுதணும். இந்த 53 வருஷத்துக்கும் படிச்சுட்டு தான் இருக்கணும் அந்த ஊரில். ஸோ போய் அது எழுதணும் நான் இப்போ. ஆனால் இத்தனை ஆண்டு காலங்க 2004 உபவாசம் போட்டு படிக்கிறதுக்கு போனேன். அது வரைக்கும் என் மாமியார் தடையாக இருந்தாங்க. சொன்னேன், உங்கள் அம்மா இந்தியா போகிறாங்கன்னு சொன்னேன். கண்டிப்பாக போவாங்கன்னு எழுதி வச்சுக்கோன்னு சொன்னேன். கிடையாதுமா போக மாட்டேன், போவாங்க எழுதி வச்சுக்கோன்னு சொன்னேன். அதான் விசுவாசம், அதான் அறிக்கை. நாவினால் நீங்கள் அறிக்கை, அதாவது சொல்கிற வார்த்தைகள் வந்து அறிக்கையாக சொல்லணும். கண்டிப்பாக போவாங்க, நீ பாரு. கிடையாதுவான்னாரு செப்டம்பர் மாதம். நீ செப்டம்பர் 2003 நான் சொல்கிறது. கிடையாதுமா, நீ வேணா. அப்போ தான் எனக்கு ஆப்ரேஷன் ஆகிருக்கு, செகண்ட் ஆப்ரேஷன் ஆகி குழந்தை எடுத்துட்டாங்க, நடக்கக்கூட முடியாது. நான் சொன்னேன், மைலேஜ் ஆண்டவர் ஞானம் கொடுப்பாருல்ல, நீ காரில் எவ்வளோ மைலேஜ் போட்டுக்கான்னு மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு. சரி, என்ன காருக்கு சண்டை போடுவாங்க எங்களாண்ட. ஸோ மைலேஜ் பார்க்கும்போது 35 மைலேஜ் போட்டிருந்தாங்க கிலோமீட்டர்ஸில். லைக் மைலேஜ் நான் சொல்கிறது அட்லீஸ்ட் ஒரு 50-60 கிலோமீட்டர் போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோ, உங்கள் அம்மா எங்கே போகிறாங்க, இந்திய தேசத்துக்கு செல்கிறார்கள். சரி அப்படி சொல்லிட்டு கண்டிப்பாக அதே நடந்துச்சு, நடக்காமலாம் நடந்துச்சு. போனதுமே என்ன பண்ண, உடனே இதுதான் விட்டால் போதும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும்ல, உடனே ஒரு உபவாசம் போட்டேன். உபவாசம் போட்டு கரெக்டாக எப்போ வச்சு ஜனவரி மாதம் முடிகிற மாதிரி வந்துச்சு. உடனே எல்லா கட்டுகள் அறுபட்டது, எல்லாம் வலி வேதனை எல்லாம் இருந்தது எல்லாமே என்ன பண்ண, நான் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி போட்டு கிளாஸ் சேர்ந்தது மட்டும் இல்லை, வேலை ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு என்ன சொல்கிறது வேலை வாய்ப்புகளும் கிடச்சிச்சு. ரெண்டுமே ஒரே கலர், 2 மாங்காய் சொல்லுவோம்ல, ரெண்டுமே. எங்கள் மாமியார் எப்போ இந்தியா போனாங்களோ டக்குன்னு உபவாசம் போட்டு முடிச்சாச்சு. வேலைக்கும் போனேன், அஸ் வெல் அஸ் படிக்கவும் செஞ்சேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடுப்போம்ல, மார்க் 0. ஐயோ இங்கேயும் ஃபெயிலா நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ்கிட்ட போய் அழுகுறாங்க டீச்சர்கிட்ட. அவங்க சிரிக்கிறாங்க, எதுக்குமா எப்படி போய் அழுகுறேன், எனக்கு தெரியலையே, நான் அங்கேருந்து வந்திருக்கேன், அங்கே இங்கே வேறு படிப்பு அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்லணும் அதெல்லாம் எழுதிக்கோ, நான் என்ன அதுதான் கேட்பேன்ட்டாங்க. ஸோ அதை அப்படியே எழுதி என்ன மார்க் வாங்கணும்னு யோசிச்சுட்டு பாருங்களேன். 60% கூட வாங்கல, A+ 95%, 98% வாங்கும்படி ஆண்டர் செஞ்சா. அப்போ ஆண்டர் பெரியவரா சின்னவரா சொல்லுங்கள்? இங்கே நம்ம இங்கிலீஷ் படிக்கிறீங்களான்னு சொல்ல, அங்கே இருக்கிற இங்கிலீஷே டிஃப்ரெண்ட். அவங்க சொல்கிறதே ஒன்றும் புரியாது. என் பையன் பேச ஒரு சில புரியும், ஒரு சில புரியாது எனக்கே. என் மாமனார் பல வருஷமாக ப்ரொஃபஸராக இருக்கிறாரு, என்னம்மா சொல்கிறான் புரியலையம்மா, வாட் ஹி இஸ் டெல்லிங், அது அவனை இதாக சொல்கிறான், அதுவாம்மா சொல்கிறான் புரிய மாட்டேந்தம்மா அப்படி சொல்கிறேன். அந்த மாதிரி இங்கிலீஷில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, படிக்கக்கூடாது என்ற செய்த கட்டுகளை தேவன் என்ன பண்ணார், முறியடிச்சு PhD பட்டம், எதில், தியாலஜியில், ஹோம்லெத்திக்ஸில் PhD பட்டம் வாங்கும்படியாக தேவன் செய்தார். அது மாத்திரம் இல்லை, இங்கே வந்து திரும்பி நாங்கள் போயிட்டு எல்லாம் செஞ்சுட்டு 10 வருஷம் இடைப்பட்ட காலங்கள். ஆனால் இங்கே இருக்க பிள்ளைங்க கிட்டலாம் நான் என்ன சொன்னேன், நீ எழுதுடி, நான் என்னென்ன செஞ்சேன்னு சொல்லி எழுது, என்னென்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி எழுதுனா டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அந்த 10 ஆண்டு காலங்கள் என்ன ஆகக்கூடாது, என்னோட ரெஸ்யூமில் வேக்கண்ட்டாக இருக்கிற ஓப்பனாக, அதாவது ஒன்றுமே இல்லை, ஒன்றும் செயல இருக்கக்கூடாதுல்ல. ஸோ பிள்ளைங்க எனக்கு எல்லாம் கையெழுத்து போட்டு ஆண்டி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு என்ன அதையும் எடுத்துகிட்டு போகிறேன். அங்கே போய் எல்லாம் காட்டும்போது திரும்பவும் என்னை வேலைக்கு அப்ளை பண்ணி திரும்பவும் வேலைக்கு சேர ஆரம்பித்தேன். 2011 விட்டுட்டு வந்தேன். 2022 திருப்பி என்னாச்சு, வேலையை சேரும்படியாக அதுக்கு மேற்படிப்பும் படித்தேன். கீழே அதாவது 0 மந்த்திலிருந்து 5 வயது வரைக்கும் படிப்பையும் படிச்சுட்டு அங்கேயும் வேலை செஞ்சேன். இந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் காட்டுகிற பாதை அகலமும் ஆழமும் நீளமும் எந்த பக்கமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறாரு, அவருடைய அன்புக்கு நிகர் இருக்கா, நிகரே இல்லை. கட்டு போடுவாரா, கட்டு போட மாட்டார், இப்படி திறந்து கொடுப்பார். திறந்து கொடுத்து இன்னைக்கு இப்போ 2 வாரம் முன்னாடி, நாங்கள் வரத்துக்கு 2 வாரம் முன்னாடி திரும்பமாக நான் படித்த ஒவ்வொரு பாடங்களையும் இவாலுவேஷன் பண்ணி செய்யும் பொழுது வெறும் BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் நீன்னு சொன்ன இடத்துல மாஸ்டர் ஆஃப் இங்கிலீஷ் இன் ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லி அமெரிக்க தேச பிறகு முத்திரை போட்டு கொடுத்தாரு. பெரியவரா சின்னவரா, அவர் பெரிய அலையில சொல்லலாமா, அல்லேலூயா. படிக்கவே கூடாது, ஒன்றுத்துக்குமே உதவியே இருக்கக்கூடாது சொல்ல கட்ட தேவன் முறியடிச்சாரா இல்லையா? எப்படி முறியடிச்சார்? இந்த வசனம் நான் சொல்கிறேன் பாருங்களேன், இந்த வசனத்தை கையில் எடுத்துக்கோங்க. வசனத்தை கையில் எடுத்து அதன் கீழே நின்று ஜெபம் பண்ணி செய்யுங்களேன், அது ஸ்பெஷலாக நடத்துவார். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகக்கூடாது, இந்த கட்டை உடைச்சார். 7 வருஷம் கல்யாணம் கட்டியாச்சு. குழந்தை பிறக்கூட கலந்தே கொடுத்துட்டாங்க, குடிச்சிட்டேன் நான். ஆனாலும் கொடுத்தாரா குழந்தை? கொடுக்காம இல்லை, செத்து போச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் என்ன பண்ணார் ஆண்டவர்,
அவன் துள்ளுறது எதுவுமே தெரியல எனக்கு. 4 மாதம் கழிச்சு தான் தெரிஞ்சிச்சு. அதாவது 2017 நம்ம அக்டோபர் மாதத்தோடு எல்லாமே நின்று போய்விட்டுச்சு. நவம்பர், டிசம்பர், ஜான்வரி ஒன்றும் இல்லை. பிப்ரவரி வந்தது, மார்ச் வந்தது. மார்ச் மாதம் எல்லாமே செஞ்சேன். மார்ச் 18க்கு அப்புறம் என்னன்னு எனக்கே தெரியாது. குழந்தை இல்லை இதே தான் வந்துச்சே தவிர. ஆனால் நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணல, தளர்ந்து போகவே இல்லை. ஏன்னா சொன்ன தேவன் 1998 சொன்னார், உனக்கு ஒரே ஒரு குழந்தை சொன்னார். அது ஒரே குழந்தைய ஆண்டவர் என்ன சொன்ன, எனக்கு பையனா கொடுங்கன்னு சொல்லிட்டேன். வேறு ஒன்றுமே கேட்கல. என்ன சொல்லிட்டேன், பையன் ஒன்று சொல்லிட்டாரு, பையனா கொடுத்துருங்கன்ட்டேன். அப்போ எனக்கு புருஷன் யாரும் தெரியாது, ஆனாலும் டெடிகேஷன் பண்ணிட்டேன். அப்போ அந்த விசுவாசம் எப்போ நடந்துச்சு, 20வது வருஷம் 1998. 2018, how many years I waited for? 20 years I waited to have a child which God has given me. என்ன சொல்ல, ப்ராமிஸ் கொடுத்தாரு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அறியாது தானே, எட்டாவது தானே, கண்ணில் நான் பார்த்தேன்னா பார்க்கல. காணாதவைகளும் கேட்காதவைகளும் நீங்கள் நினைக்காதவைகளும் தருகிற தேவன் இன்னைக்கு சாந்தி. அந்த வருஷம் சொன்ன அந்த வருஷத்தை அந்த வருஷிக்கு வைத்தார். எனக்கு வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி ஜாஷுவா நிற்கும்படியாக அவர் எப்போ தெரிஞ்சார்னா 4வது மாதம் தெரிஞ்சார். அப்படி குதிக்கிறாரு, இப்படி ஸ்கேன் பண்ணும்போது பார்த்து இப்படி குதிக்கிறாரு. எப்போ குதிக்குதுப்பா, எனக்கு ஒன்றுமே தெரியலப்பா அப்படின்ற நான். அப்போது மறைச்சி வச்சுருந்தேன். என்ன சொல்கிறேன்னா, மறைத்து எதிரிங்களுக்கு கண்ணுங்களுக்கு தெரியாதபடி மறைத்து வைத்து அது முளைப்பிக்க தேவனாகிய கர்த்தர் முளைப்பித்து அழகாக வளரும்படியாக. ஆனால் நிறைய பேர் சொல்லிட்டாங்க அது இப்படி இருக்காது அப்படி இருக்காது, ஏன்னா வயசாயிடுச்சு, ஏன்னா அவங்கள பேர பசங்க எடுத்துட்டாங்க. நான் அப்போ தான் குழந்தையே எடுக்கிறேன். ஆனால் நான் என்ன தெரியுமா சொன்னேன், என் அம்மாலாம் யாரும் வரல, எனக்கே நான் சொல்லிக்கிட்டேன், சாந்தி உன்னுடைய குழந்தை இல்லை, உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தால் அந்த பெண்ணிற்கு பிரசவம் பாப்பாய் அல்லவோ, உன்னுடைய பெண்ணுக்கு நீ பிரசவம் பார்த்து எடுக்கிறாய் என்று சொல்லிக்கொண்டு தைரியமாரு, நீ பிரசவிக்கவில்லை, உன்னுடைய மகள் பிரசவிக்கிறாள், அந்த பிரசவத்தை தான் நீ பார்க்க போகிறான்னு சொல்லிக்கொண்டு நான் அதே தான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 45 நாளாக நான் சொல்லிட்டு இருந்து குழந்தை அழகாக நான் எடுத்தேன். ஸோ அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். ஸோ ஒருபோது நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்தே போகக்கூடாது. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய நமக்கு பலனுண்டு சொல்லிக்கொண்டு அவருடைய அன்புக்கு என்ன கிடையாது, நிகரே இல்லை. அவருடைய அன்புக்கு நிகரே இல்லை. ஏன்னா அவர் அன்பானவர். எவ்வளோ நாள் அழுதுருக்கிறேன், தனிமையில் அழுதுருக்கிறேன், எப்போல்லாம் நினச்சேன், இப்போ கூட எனக்கு அழுக வரும், அவ்வளோ வேதனைப்பட்டிருக்கேன். அப்படியே குத்தி எடுக்கிற மாதிரி இருக்கும், எனக்கு சதையெல்லாம் பிக்கப்பட்ட மாதிரி இருக்கும். ஆனால் தேவன் ஒருபோதும் நம்மளை என்ன பண்ண மாட்டார், கைவிடுகிற தேவனே அல்ல. பெர்கமன்ஸ் பாட்டு எப்போ நினைப்போகிறோம், பாட்டு பாடலாமா நம்ம? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோ ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. ஜீசஸ் எபினேசரே, நமக்கு எபினேசராய் இருக்கிறார் அவர். இதுவரைக்கும் உதவி செய்து கொடுத்த தேவனாகிய கர்த்தரை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதியுங்கள், முழு பலத்தோடு அன்பு கூறுங்கள். ஆராதனை 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 ஆராதனை
பிரச்சனை, மூட்டு வலி, நன்றி ஐயா. இறங்கும் சுகம் இறங்குவதாக. இயேசுவின் சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். இப்பொழுதே கட்டுகளை முறியடிக்கிற வல்லவராய் இருக்கிற தேவன். ஹalleluya பாபா 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 ஷகதுனாக பனாதீர வலது கட்டுகள் உடைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. உங்களுக்கு விரோதமாக இருக்கப்படுகிற எல்லா பொல்லாங்கின் கட்டுகளின் கிரைகளை தேவன் இப்பொழுது கட்டவிழ்கிறார். ஷாதாரபாலா ரபாது ஷபரபரபரபராதீர பலது ஷபூன பௌதீர கதரி கனாக பௌதுர பலது. கந்தலாடை என்று நினைக்கிறீர்கள், கந்தலாடை அல்ல, கந்தலாடை அல்ல. புதிய வஸ்திரத்தை நான் இந்த சபைக்கு கொடுத்து விட்டேன். புதிய வஸ்திரம், புதிய வஸ்திரம். ஷாதாரலபாலா கபாது ஷாதாரலா கபாது கரபலது ஷபதுரா கபௌதுர பலது. புதிய வஸ்திரத்தினாலே நான் உங்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். அக்னியின் அபிஷேகம், மேக சம்பமும் அக்னி சம்பமுமாகிய தேவன் இந்த சபையின் மீது, இந்த சபையின் மீது இறங்கி இருக்கிறார், இறங்கி இருக்கிறார். கவலையை தூக்கி எடுத்து போடுங்கள். வஸ்திரம், வஸ்திரம், புதிய வஸ்திரத்தை தேவன் கொடுத்து விட்டார். சந்தோஷமாக வாங்கிக் கொண்டு சென்றுகள் என்று தேவன் சொல்லுகிறார். தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஷகரபாதுரா ஹசனா கபாதுரா பலது. தேவன் நன்மை செய்து விட்டார் என்று சொல்லிக்கொண்டு விசுவாசத்திலே புதிய வஸ்திரத்தை நான் பெற்றுக்கொண்டேன் சொல்லிக்கொண்டு சந்தோஷமாக கிளம்பி செல்லுங்கள். உங்கள் வீட்டில் எல்லாமே மாறுதலாக காணப்படும். எல்லாமே மாறுதலாக காணப்படும் என்றால் மாறுதலாக காணப்படும். ஜெய கிறிஸ்துவாகிய தேவன் உங்களோடு எப்பொழுதும் இருப்பார் என்பதை உணர்வீர்கள். விசுவாசத்தில் நிலைத்து நின்று அன்பிலே, அன்பிலே நினைந்து நினைந்து வளருங்கள். மற்றவை தேவன் பார்த்து தேவன் சொல்லுகிறார். இயேசுவுக்கே மகிமை உண்டாதாக. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். விசுவாசத்தை குறித்து நாம் பலமுறை பல காரியங்களை நாம் கேட்டிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் அருமையான அந்த சகோதரியின் வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே இயேசு. ஆண்டவர் யாரை எப்போது வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் பயன்படுத்த அவரால் முடியும். மனிதர்களால் தள்ளப்பட்டு ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று புறம்பே தள்ளினவர்களை தேவன் மேன்மைப்படுத்த வல்லவர். ஒரே ஒரு வார்த்தை சொல்ல போனால், நாம் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு, விசுவாசம். ஆண்டவர் எனக்கு இதை சொல்லி இருக்கிறார், இதை எனக்கு செய்வார். இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குமானால் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அருமையான சகோதரருடைய சாட்சி இந்த 3 நாள் நாங்கள் கொஞ்சம் கேட்டு முழுவதுமாய் இன்னும் நிறைய இருக்கு. இருந்தாலும் ஆண்டவர் பாருங்க, எங்கேயோ சின்ன வயசுல யாரோ ஒருவர் ஆலயத்திற்கு கூட்டிட்டு போய் அங்கே ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டு அன்றைக்கு ஆண்டவர் பேசப்பட்ட அந்த வார்த்தையை அப்படியே உறுதியாய் பிடித்து கொண்டு விசுவாசத்திலே வளர்ந்து அந்த விசுவாசத்தில் பாடுகளை அனுபவித்து கர்த்தர் தனக்கு தந்ததான வாக்குத்தத்தங்கள் மேலே உறுதியாக இருந்ததினால் கர்த்தர் இந்த நாளில் அவளை அநேகருக்கு சாட்சியாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
எபிரேயர் 11வது அதிகாரத்தில் நிறைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் கடந்து வந்த பாதைகள் நாம் அறிவோம். நாம் அப்படி ஒன்றும் எந்த பாதையிலும் வரல. ஆனாலும் நாம் வருகிற பாதைகளில் உறுதியாய் ஆண்டவரை மட்டும் பிடித்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஆமென். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நம்மள கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.